வைகை நதி தென்மதுரை வைகை நதி. என்ன உங்களுக்கு என்ன? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா முடிச்சும் கொடுத்துட்டீங்க. இருந்து சாப்பிட்டு உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புங்க. தம்பி, என்ன என்னடா இப்படி சொல்ற? எப்படி சொல்லிட்டேன்? எப்பவும் அக்கா அக்கான்னு சொல்லுவ, இப்ப என்னடா இவர் பொண்டாட்டின்னு சொல்ற? இவரோட பொண்டாட்டி தானே நீ, அதான் இவர் வாட உனக்கும் அடிக்குது போல. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. தம்பி, என்னடா இவங்க வீட்ல என்னைய மரியாதை குறைச்சல பேசுறாங்க நடத்துறாங்கன்னு சொல்லி தானடா வாக்கா நம்ம வீட்டுக்கு போவோன்னு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த. ஆமா, கூட்டிட்டு வந்தேன். காரணத்தை நீயே சொல்லிட்ட. அப்ப இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை உன் வீட்டுல மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா, இங்க வந்து நீ என் பொண்டாட்டிய மரியாதை இல்லாம நடத்திட்டு இருக்க. அப்ப நீ கேட்ட அதே கேள்வியை இப்ப நான் கேக்குறேன். யார் கொடுத்தா உனக்கு இந்த தைரியத்தை? சொல்லு. உன் புகுந்த வீட்டு ஆளுங்க வாட உனக்கும் அடிக்குதோ? பார்ட்னர், நீங்க உள்ள போங்கடா. பார்ட்னர், சண்டை போடாதீங்க பார்ட்னர். உள்ள போங்கன்னு சொன்னேன், போங்க. தம்பி கூட்டிட்டு போ. வேணி வா, உள்ள போவோம் வா. குட்டி பிள்ளை, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, சண்டை போட வேண்டாம்னு சொல்லு. நீ வா முதல்ல. ஆமா, யாரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்ல தெரியாதா? அது என்ன திமிர் பேச்சு? எங்க இருந்து கத்துக்கிட்ட இத? உன் வேலையா இது? வந்ததும் உன் பேரங்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? அவளை போய் ஏன் முறைக்கிற? என்கிட்ட பேசு. நான் அவகிட்ட சும்மா தாண்டா அப்படி பேசுனேன். நீ சும்மா பேசுனியா இல்ல வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுனியான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நீ நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? உன் தங்கச்சியை பிடிச்சி 4 அறை விட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? சொல்லு, என்ன பண்ண? சரி, அதை விடு. உன் கொழுந்தங்கிட்டையாவது கேட்டு சண்டை போட்டிருக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்கன்னு கேட்டியா? தலைய கவுத்தாத, நிமிந்து என்ன பாரு. சொல்லு. கேட்டேன். கேட்ட? என்ன கேட்ட? ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? யாரு கொடுத்த தைரியம்? உங்க தங்கச்சி கொடுத்த தைரியமா அப்படின்னு என் பொண்டாட்டியை குறை சொல்றதுக்காகவே அந்த கேள்வியை கேட்டேன். ஆமாவா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இல்ல? நிமிந்து என்ன பார்த்து பேசு. நீ உன் பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு என்னை இப்படி எல்லாம் பேசுற பத்தியா? ஆமா, அப்படித்தான் பேசுவேன். ஆனா நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போதே இந்த பாடுபடுத்துறீங்க அந்த பொண்ணை. இதுல ஏன் சப்போர்ட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா அந்த கூட்டத்துல நீயும் ஒருத்தையா சேர்ந்துகிட்ட பத்தியா? அதான் இன்னும் என்னால தாங்க முடியல. மாப்பிள்ள, நான் வந்ததுமே கேட்டேன், ஏன் மலர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னு இவளை கேட்டேன். தெரியும், அந்த மட்டுக்கும் சந்தோஷம். சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மரியாதையை உங்க பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் கொடுங்க. சரி. இங்க பாரு அக்கா, பிறந்த வீட்டுல உனக்கு இருக்கிற மரியாதையை வச்சுதான் புகுந்த வீட்டுல உனக்கு சிறப்பு. இங்க உன் மரியாதையை கெடுத்துக்கிட்டேன்னு வையி, அதுக்கப்புறம் அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் என்னைக்கும் வந்து நிக்க மாட்டேன். என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது. இப்ப என்ன இங்க இருன்னு சொல்றியா இல்ல போன்னு சொல்றியா? அது அப்பவே உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், சாப்பிட்டு கிளம்ப சொல்லி. நான் சாப்பிடல, கிளம்புறேன். சாப்பிடலன்னா பாத்திரத்துல கொஞ்சம் எடுத்துட்டு கிளம்பு. எல்லாம் இவன் சொல்ற மாதிரி தான் நான் செய்யணும். எப்படி 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 நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சியா? உன் கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத மறந்துட்டியோ? ஷாலினி, இங்க பாரு, வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வா, கிளம்புவோம். கருப்பா, அங்க அரவிந்தன் கஸ்தூரியை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காண்டா, வா வந்து என்னன்னு கேளு. வாங்கட்டும், அவன் தங்கச்சி அவன் அடிக்கிறான், எனக்கு என்ன வந்தது? நான் எதுக்கு கேட்கணும்? இங்க என் கூட பிறந்ததே ஒழுங்கா இல்ல, இதுல நான் அங்க வந்து பஞ்சாயத்து பண்ணவா? கையில கம்பு எதுக்கு வச்சிருக்க? போய் கேளு உன் பேரனை போ. கதவை பூட்டிக்கிட்டு அடிக்கிறான்டா, நாங்களும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டு துறக்க மாட்டேங்கிறான். உள்ளே அடிச்சே கொண்டுருவான் போல, வந்து என்னன்னு கேளுடா. நான்லாம் வரமாட்டேன். இந்த உன் பேத்தி நிக்கிறாள்ல, அவளை கூட்டிட்டு போ. அவளுக்கு தான் ரொம்ப அக்கறை பொங்கி வளைஞ்சது. இப்போ கூட்டிட்டு போ. கருப்பா, விளையாட்டு பேச்சுக்கு இது நேரம் இல்லையா? எது விளையாடுறனா? இங்க பாரு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கருப்பா, வாடா, வந்து அரவிந்தன் என்னன்னு கேளுடா. எனக்கு அவன் மேல இப்ப இருக்கிற கோவத்துக்கு என் பொண்டாட்டி மேல அவன் கைய வச்சதுக்கு வந்தா அவன் கையை உடைச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். வரவா? முருகா, என்ன உங்களுக்கு? என்னவே உத்தூத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஷாலினி, கிளம்பு, வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வா. போயிட்டு வரேன் மாப்பிள்ள. பாட்டி, போயிட்டு வரேன். ஷாலினி வா. இங்க பாரு, உன் தம்பிங்க நாங்க 2 பேரும் உன் பக்கத்துல நிக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை.
நாங்கள் 2 பேரும் உன்னை உதறி தள்ளணும்னு வையி, பண்ண மாட்டோம் அதை. ஆனால் பண்ண வச்சிடாத. உனக்கு உன் தம்பிங்க கிட்ட கிடைக்கிற மரியாதையை என் பொண்டாட்டிக்கு அவங்க அண்ணங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் புருஷனை நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீ தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண. என் அக்கா ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நான் கூட உன் விருப்பத்துக்கு தலையாட்டினேன். ஆனால் மலர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என் அண்ணன் சரியில்லை, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க உங்க அக்காவன்னு. அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? உன் புருஷனே இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் நீ பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். கிளம்பு. இல்லடா தம்பி, நான் உனக்காகத்தான். எனக்காக நீ ஏதாவது பண்றதா இருந்தா உன் திருவாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே போதும். நானும் நீ காயத்ரி வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா தான் தெரியுற. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணுன, இதெல்லாம் பேசுனேன்னு எனக்கு நல்லா தெரியும். அமைதியா இருந்தேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதை விட்டுட்டு என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருந்து அது மலர் காதுல விழுந்ததுன்னு வைகி, தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. கிளம்பு. இங்கிட்ட எங்க போற? சின்னவங்கிட்ட சொல்லிட்டு வர போறேன். என்கிட்ட வாங்கினது பத்தாதா? அவங்கிட்ட வேற வாங்கணுமா? அப்ப நீயே சொல்லிரு, நான் கிளம்புறேன். மூஞ்சி நீட்டாம ஒழுங்கா போ. போயிட்டு வரேன் தா. போயிட்டு வாத்தா, பத்திரமா போயிட்டு வா. என்னையா இப்படி கோவப்பட்டு கொந்தளிச்சிட்ட? ஏன் உனக்கு 2 வேணுமா? வெண்ணிலா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள என்னன்னு பார்த்துட்டு கஸ்தூரிய போய் என்னன்னு பாரியா, அவன் அடிச்சே கொன்ற போறான். நல்ல நாள் அதுவுமா இப்படி பிரச்சனை ஆகி போச்சே. இருந்தாலும் அந்த பிள்ளை இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாதுதே. இல்ல வீட்டுல விசேஷம் நடக்கிற நேரம் இப்படி சண்டையா போச்சே, அதான் மனசுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. எத்தே சண்டை தான் தே, ஆனா வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம சந்தோஷம் தான் படணும். நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் இப்படிதான் நிற்பாங்க நம்ம பிள்ளைக்காண்டின்னு. ஆமா சரிதான். என்னங்க மாமா, அந்த தம்பி இங்கிட்டு தான் வாராரு. அவருக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க. பேசிட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். ஆ சரி மச்சான், யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. வீடுன்னு இருந்தா குடும்பம்னு இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்க அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்கிடாதீங்க மாப்பிள்ள, எதனாலும் பார்த்துக்கிடலாம். இல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு தான். அதனால ஒண்ணும் இல்ல, அதான் விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இல்ல மாப்பிள்ள, எல்லாரும் மனசு கவலையில இருக்கும்போது சாப்பாடு எப்படி இறங்கும்? உங்க அக்கா வேற அப்படி கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் மனசுல கொஞ்சம் பதட்டம் கவலையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கும் சரியா படல. அதான் அப்படியே கிளம்புறோம், போயிட்டு வரோம். விசேஷம்னு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி மச்சான்? தம்பி நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிடாதீங்க, எல்லாம் நம்ம வீடு தானே. நாங்க வேணா சாப்பாடை எடுத்துட்டு போறோம், அப்புறமேட்டி போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா தம்பி, எதுக்கு சொல்றோம்னா நாங்களும் இங்க இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், அதான். மற்றபடி வேற எதுவும் நினைச்சுக்கிட்டு நாங்க போகல. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுமேனு தான் போறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க தம்பி. நாங்க சாப்பாடு கேரியர்ல எடுத்துட்டு போறோம். வந்தவங்க இப்படி சாப்பிடாம போயிட்டாங்களேன்னு நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. எல்லாம் நம்ம வீடு தானே. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உட்காந்து எல்லாரும் ஒன்று மணி சாப்பிட்டுக்கிடுவோம். சரிங்கக்கா. சரி அப்படின்னா போய் ஒரு கேரியர்ல வேணுங்கிற அளவு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வா, கிளம்புவோம். சரிங்க அக்கா, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள. ஒன்னும் நினைக்காதீங்க, விடுங்க, விட்டு தள்ளுங்க. நீலா கண்ணு, நீயும் வருத்தப்படக்கூடாது. என்னடா தைரியமா இருக்கணும். சரிங்கண்ணே. எதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க, பயப்படாத. சரிங்கண்ணே. வெண்ணிலா ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. என்னம்மா? சரிங்க மாமா. தம்பி சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிங்கக்கா, வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் தம்பி, போயிட்டு வரோம். எங்க சொல்லிட்டு வாங்க போவோம். வெண்ணிலா கண்ணு, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன்டா. சரிங்கண்ணே. மாப்பிள்ள போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் மாப்பிள்ள. சரிங்க மச்சான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆட்டும். நிலாக்கண்ணு போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன் பிள்ளை. சரிங்க மைனி. தம்பி வரோம். வாங்கக்கா. போயிட்டு வரேன்டா. சரிம்மா. தம்பி போயிட்டு வரோம். சரிங்கம்மா, ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. என்ன? சரிங்க தம்பி. பயந்துட்டீங்களாம்மா? இல்ல இல்ல. பயப்படக்கூடாது, சரியா? காலையில எதுவும் சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சேன், கேசரி சாப்பிட்டேன். இன்னும் பசிக்கலையா? பசிக்கல. பசிக்கலையா? பசிக்குது, லேசா பசிக்குது. சரி அப்படின்னா தம்பியை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. ஆத்தால வர சொல்றேன். நீங்க அக்கா
வருவாங்க, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. ம். மைனி இங்க பாரு, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ போ, உள்ள போ. உன் கூட இருக்க சொல்லிதான் அண்ணன் என்னை அனுப்பி வச்சிருக்காரு. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப என்கிட்ட அடி வாங்க போற பாரு. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகா? எப்பவும் நம்ம அழக்கூடாது மைனி, யாரையாவது அழ வச்சுட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் உனக்கு நானா சொல்லி கொடுக்கணும்? நீ ஏன் ஊருக்கே சொல்லி கொடுப்ப? சும்மா இரு. உங்க அண்ணனை பத்தியா எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆ, உன் புருஷன்ல அதான் உன் வாடை ஒட்டிக்கிச்சு. குட்டி பிள்ளை விளையாடாத, மைனியும் திட்டிக்கிட்டு இருக்காரு பாரு. அவ நல்லா வாங்கட்டும், அவளுக்கு திமிரு கூடி போச்சு, என்னன்னு தெரியல. அவங்க என்ன ஒண்ணுமே சொல்லல, இப்ப எதுக்கு அவங்கள பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு? யாரு அந்த கருப்பாயியா? அவளா உன்னை ஒண்ணும் சொல்லல? ஏய் அப்படிங்கிறா. நீ ஒரு கேள்வியை கேட்டா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு பதில் சொல்லிட்டு போறா. இதெல்லாம் என்ன பழக்கம்? உடனே பாட்டி உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க போல. நானும் தான் சொல்லி கொடுத்தேன். இது ஆமா, நான் உடனே எங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேனே, மைனியா அக்கா திட்டிட்டு இருக்கான்னு. குட்டி பிள்ளை, இப்ப நீ தான் என்கிட்ட அடி வாங்க போற. என்னத்துக்கு தேவையில்லாத வேலை பார்த்திருக்க? என்கிட்ட மட்டும் இப்படி நல்லா கத்தி கத்தி பேசு. அவ உன்னை திட்டும் போது நீ பேசாம தானே போன. நீ பேசாம போன, அதனால நான் என் அண்ணன் கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டேன். சரி, அந்த கருப்பாய்க்கும் உனக்கும் என்ன சண்டை? நாத்தனார் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. அங்க பாரு, மைனி கிளம்பியாச்சு. போறா போறா, விடு போட்டும். ஆனா உன் அண்ணனை பத்தியா என்ன வேலை பார்த்திருக்கான்னு? குட்டி பிள்ளை, அவன் என்னை ஏமாத்திட்டான்டா. ஆ, வெளியே தான் நிக்கிறான். நான் அடிய போடுவோமா போய்? இந்த ஒரு படத்துல வர்ற மாதிரி கஸ்தூரிக்கும் உன் அண்ணனுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் கட்டிடுவோமா? இவன் இங்கிட்டு இருக்கட்டும், அவன் அங்கிட்டு இருக்கட்டும், காலத்துக்கும் சேரவே வேண்டாம். ஆ, இல்லைன்னா இன்னொரு படத்துல வர்ற மாதிரி கஸ்தூரியை மட்டும் தனியா ஒரு இடத்துல சமாதி வச்சு மூடிடுவோமா? நீ என்கிட்ட அடி வாங்க போற. 3 வருஷமா லவ் பண்றானா பத்தியா? பாத்தியா, இந்த கஸ்தூரி கழுத சொல்லவே இல்ல, கமுக்கமா சுத்திட்டு இருந்திருக்கா பாத்தியா? அக்காவுக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்தே அவன் இந்த வீட்டுக்கு வர்றதே கிடையாது, தெரியுமா மேனி? இப்பதான் அது என்ன ஏதுன்னு புரியுது. முன்னாடி எல்லாம் பொழுதுக்கும் இந்த வீட்டுல தான் கிடப்பா. தூங்குற நேரம், கிளாஸ் போற நேரம் போக மீதி எல்லாம் இங்கேயே தான் உருண்டுகிட்டு கிடப்பா. இப்ப ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு நானும் நினைச்சேன். சரி, நீ நினைச்சதெல்லாம் அங்க போய் காய போடு. வெண்ணிலா உன்னை தேடிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு, போ. ஸ்பேனர், என் அண்ணன் வர்றாருன்னு ஒரு வார்த்தை சொன்னதான் பத்தியா, இது மட்டும் டபக்குன்னு திரும்பிக்கிடுச்சு. டேய் டேய், இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத அழுக? உங்களை தான் கேக்குறேன். மலர், அழுகையை நிறுத்துங்கடா. நீங்க எதுக்காகவும் யாருக்காக வேணாலும் சிரிக்கலாம், ஆனா அழறது எனக்காக மட்டும்தான் அழணும். உங்களுக்காக தான் பார்ட்னர் அழறேன். எதுக்கு? நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க மட்டும்தான் பார்ட்னர், எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாவே இருக்கீங்க. அது சப்போர்ட்டா சீசன் வந்துருச்சுல்ல, அதான். டேய் டேய் மலர், மைனியை திட்டி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்க போல. பாத்தீங்களா? இப்பதான் போறாங்க, பார்த்தேன். சரி போகட்டும், எப்படி இருந்தாலும் அவ இருக்க வேண்டிய இடம் அதானே. நீங்க தானே பார்ட்னர் கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப இப்படி அனுப்பி விட்டா என்ன அர்த்தம்? அவ புருஷன் கூட போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு அர்த்தம். ஓ, இப்ப என் அண்ணன் நல்லவனா போயிட்டான், உங்க அக்கா கெட்டவங்களா போயிட்டாங்க, அப்படித்தானே? அடே, யாருமே கெட்டவங்க கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அதே மாதிரி எல்லா கெட்டவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கும். நம்ம தான் அதை பார்க்க தவறிடுறோம். ஆமா, சொல்லி இருக்கீங்க. உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற நல்ல குணம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அக்கா அவங்க அண்ணன் கூட இருக்கிறது தான் நல்லது. போகட்டும். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் வெளியே வருதோ? ஓ, வந்துருச்சோ? விளையாடாதீங்க பார்ட்னர். மைனிக்கு அங்க மரியாதை இல்லைன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப இப்படி அனுப்பி விட்டா என்ன அர்த்தம்? அடே, அதான் சொல்றேன்ல, உங்க அண்ணன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்றாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. மேலும் உங்க அண்ணன் தன்னை மாத்திக்கிடணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணணும்ல. அவன்லாம் மாறவே மாட்டான், உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? சரிம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது, விடுங்க. சரி, உங்க அண்ணன் சின்னவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் நீங்க எதுக்கு போனீங்க கோயிலுக்கு? உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உடனே வான்னு சொன்னான். அதானே, உடனே தானே தலைவி கிளம்பிட்டீங்க. அவனுக்கு தான் கல்யாணம்னு எனக்கு தெரியவே தெரியாது பார்ட்னர். என்னம்மா போய் சொன்னான் தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் பத்தாக்குறையா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே மண்டபத்தில் நிற்கிறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான்.
அதான் இந்த மலர் பொண்ணு புருஷன்கிட்ட மட்டும்தான் எதிர்த்து எதிர்த்து பேசும், அவன் சொல்றத மட்டும்தான் நம்பாது, மத்த யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படித்தானே? என்னடா அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பார்ட்னர். நம்புற மாதிரியே தான் சொன்னான். நான் கையெழுத்து போடும்போது கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான். நான் நார்மலா இருந்தேன்னா யோசிச்சு இருந்திருப்பேன் பார்ட்னர். அதான் பாயிண்ட். அப்போ அப்நார்மலா இருக்கிற அளவுக்கு மலர் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அந்த உங்க ஃப்ரெண்டோட லவ் மேட்டரா? எந்த ஃப்ரெண்டு? அதான்டா உங்க ஆபீஸ்ல உங்க கொலீக், அவரோட லவ் மேட்டரை பத்தி நேத்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே. அதுவா? ஆமா ஆமா ஆமா, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கன்ஃபியூஷன்ல தான் நான் எதையுமே யோசிக்கல. சரி, நான் உள்ள போறேன் பார்ட்னர். சாப்பிட்றீங்களா? வாங்க சாப்பிடுவோம். சார் ப்ளீஸ் சார், அரவிந்த் சார் கதவை திறங்க சார், ப்ளீஸ் சார். பிள்ளைய அடிச்சே கொண்டு ஓடுவான் போலயே இந்த படுவாய் பைய. ஐயா கருப்பா, இங்க வந்து கொஞ்சம் என்னன்னு பாரியா. அரவிந்தா, இப்ப கதவை திறக்கலன்னு வை, ஐயா என்ன செய்வேன்னு தெரியாது. கதவை கதவை. மாமா கதவை உடைங்க மாமா. உடைக்க முடியலையேத்தா. என்னை விடனே விடனே, தெரியாம பண்ணிட்டனே, என்னை விட்டுறனே. அம்மா வலிக்குதுமா. அம்மா அம்மா கார்த்தி, என்னை விடனே. சாவு, இன்னைக்கு உன்னை அடிச்சே கொண்டுறேன். அப்புறம் எப்படி அவங்க கூட போய் வாழ்றேன் நானும் பாக்குறேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஓய் ஓய், இங்க பாரு. ஓய், என்ன ஏதோ ஒன்னே அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க? எம்கே, நீங்களும் கஸ்தூரிக்கு அண்ணன் தானே, போய் உங்க அண்ணனை அடிக்க வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டுங்க. அவன் தான் சொல்லிட்டு போயிட்டானே, என் தங்கச்சி நான் அடிப்பேன் கொள்ளுவேன்னு. உனக்கு என்ன? இப்படி போட்டு அடிக்கிறாங்க. அழுக சத்தமும் அடிக்கிற சத்தமும் இங்க வரைக்கும் கேக்குது. நீங்க இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. நீ கூட தான் நல்ல சினிமா பாக்குற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போய் கதவை உடைச்சு கஸ்தூரியை காப்பாத்து போ. நான் எப்படி போவேன்? எந்திரிச்சு நடந்து போ. உங்க தங்கச்சி அடி வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா இருக்கு போல. அவ பண்ண காரியத்துக்கு அவ அடி வாங்குறா. நீங்களும் தான் தப்பு பண்ணீங்க. உங்களை எல்லாம் யாராவது அடிச்சாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க வீட்டு சுவரடி குதிச்சிங்கல்ல, அதுக்கு எங்க அண்ணன் கிட்ட பல்லாரும் ஒரு அறை வாங்கினேன், தெரியுமா உனக்கு? மாமா உங்களை அடிச்சாங்களா? பின்ன என்ன பின்ன, அவன் சொங்கி பைய பெல்ட்டை கொண்டு அடிச்சிட்டு இருக்கான். என் அண்ணன் தன் கைய வச்சு ஒரே ஒரு அறை இப்ப வரைக்கும் வலிக்குது தெரியுமா? அப்ப நீங்களும் அடி வாங்கி இருக்கீங்களா? ஆமா, வரலாற்றுலயே முதன்முறையா நானும் என் அண்ணன் கிட்ட அடி வாங்கிட்டேன். அப்பனா சரி. அப்படின்னா சரியா? மாமாவே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளும் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இவளை எந்த கேட்டகரியில சேர்க்கலாம்? சாகு சாகு. அடே பிள்ளைய அடிச்சு கொண்டு ஓடாதடா, திறந்து விடுறா கதவை. அரவிந்த் சார், அரவிந்த் சார் ப்ளீஸ் சார், கஸ்தூரி அடிக்காதீங்க சார். சார் நாங்க பண்ணது தப்பு தான் சார். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் சார் அந்த தப்பு பண்ணோம். அவளை மட்டும் அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? என்னையும் அடிங்க சார். கஸ்தூரிக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை எனக்கும் கொடுங்க சார், நானும் வாங்கிக்கிறேன். அரவிந்தன் சார், அவளை மட்டும் அடிக்காதீங்க சார். வாங்க சார், வெளியே வாங்க சார். அம்மா, அண்ணே அண்ணே, அம்மா அண்ணனை வர சொல்லுமா. அண்ணே, அம்மா அண்ணனை வர சொல்லுமா. அடிக்கிறம்மா. அம்மா என்னை விடுறா விடுறா, வலிக்குதுடா. ஓ அண்ணன் நான் தானே, நான் இங்க இருக்கும்போது எவனை கூப்பிடுற? உன்னையெல்லாம் கொல்லாம விட்டுறதே தப்பு. மாமா போய் கருப்பனை கூட்டிட்டு வாங்க மாமா. அவன் வந்து கதவை உடைக்கட்டும். கூட்டிட்டு வாங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே விட்டோம்னா பிள்ளை உசுறு போயிடும். கூப்பிடுங்க மாமா. கூப்பிட்டு பார்த்துட்டு தாவே வரமாட்டேங்கிறான். கஸ்தூரி பண்ண தப்புக்கு மருமக பிள்ளைய பேசிட்டேன்ல, அதான் என் பிள்ளை கோச்சுக்கிட்டு வரமாட்டேங்கிறான். இங்கே என் பிள்ளை அடி வாங்கியே செத்துருவா போலையே. நான் என்ன பண்ணுவேன்? அரவிந்தா திறந்து விடுறா, உன் தங்கச்சிடா. அம்மா என்னை விடுறா விடுறா விடுடா. அரவிந்தா, இப்ப கதவை திறக்க போறியா என்னடா? திறக்க முடியாதியா, போ அங்கிட்டு. என்னே என்னே வாங்கனே. அம்மா என்னை வலிக்குதுனே, என்னை வாங்கனே. பார்ட்னர் என்ன பார்ட்னர்?
அந்த வீட்டுக்குள்ள நான் போறதே கிடையாது. பார்ட்னர் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை பார்ட்னர். அந்த பிள்ளையை அடிச்சே கொண்டுருவாங்க போல. போய் தடுத்து நிறுத்துங்க பார்ட்னர். அவன் தங்கச்சி அவன் என்னமோ பண்றான், நமக்கு என்ன? பார்ட்னர் இப்படி எல்லாம் இருக்காதீங்க பார்ட்னர். இப்போ நீங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலன்னா நான் போயிடுவேன். இங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காரவா? ஆத்தி என்ன அடி அடிக்கிறாங்க. எங்க அண்ணனுங்கெல்லாம் பரவாயில்ல போல. இவங்க முன்னாடி கம்பேர் பண்ணும்போது எங்க அண்ணனுங்கெல்லாம் தங்கம். எங்க அண்ணனுங்கன்னா என்னை செல்லங்குஞ்சியே கொடுமைப்படுத்துவானுங்க. இவங்க என்ன இப்படி போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடியெல்லாம் நான்லாம் வாங்கினா தாங்கிக்கிடவே மாட்டேன். அன்னைக்கே செத்துருவேன். அதான் நீ வாங்க வேண்டிய வெட்ட தான் என் மைனி வாங்கியிருக்கு. ஆ? ஆமா, நான் உன் வீட்டு சுவரேறி குதிச்சேன், அதுக்கு என் அண்ணன் என்ன போட்டு அடிச்சிருச்சு. அப்போ என்ன சுவரேறி குதிக்க வச்சு என்கிட்ட நீ பேசிட்டு இருந்ததுக்கு ஆக்சுவலா நீ தானே உங்க அப்பா கிட்ட வெட்டு வாங்கியிருக்கணும். ஆனா உன்னை விட்டுட்டு என் மைனியை வெட்டினார் பத்தியா உன் அப்பா. நான்லாம் இப்படி அடி வாங்கிக்கிட மாட்டேன். அதான் தெரியுமே, நீ எல்லாம் பாலும் பழமும் சாப்பிட்டு பன்னீர்ல குளிச்சு பட்டுமத்தையில வளர்ந்தவ. உன்னை எப்படி அடிப்பாங்க? உன் பேரை சொல்லி எங்களை தான் அடிப்பானுங்க உங்க அண்ணனுங்க. சரி அதை முடிஞ்சு போச்சுல்ல, அதை எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? அதுக்கு தான் எங்க அப்பாவை தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சாச்சுல்ல. பிறகு என் மைனியை வெட்டினதுக்கு மடியில போட்டு கொஞ்சுவாங்களா அவங்க அப்பாவை? நானும் கொஞ்சம் சொல்லலையே. அவர் ஜெயிலுக்கு போனது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். போய் இருக்கட்டும். அதனால தான் பார்த்தீங்களா இப்போ எங்கள் வீட்டில் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு. கொடுக்குற விதத்துல கொடுத்தாதான் மாறுவானுங்க. அப்போ அதான் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு போல உங்க அண்ணன். அங்க சுத்தி இங்க சுத்தி நான் அடி வாங்கினதுல தான் வந்து நிப்பா. ரொம்ப வலிச்சதோ? வாங்கி பாக்குறியா என் அண்ணன்கிட்ட? நான்லாம் ஒரு அடி வாங்கினாலே சுருண்டு விழுந்து செத்துருவேன். அவ்வளவு பயம். ஆமா, அவ்வளவு பயம் இருக்கிறவ எப்படி தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன்? நானா எங்க போனேன்? மாமா சொல்லி தான் போனேன். ஏய் இப்ப என்ன சொன்ன நீ? ஐயோ பாவம், அந்த பிள்ளை என்னென்ன அடி வாங்குது. ஓய் ஃப்ராடு, பயாஸ்கோப்பு திரும்பிக்கிட்டு. என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் சொல்லி போன? மாமா மாமா சொல்லி தான் போனேன். என் அண்ணனா? என் அண்ணன் சொல்லியா போன? ம், என்ன சொன்னாரு? அவரு தான் சொன்னாரு, உங்க வீட்டில் உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பையன் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை. அந்த பையன் மேலே ஏற்கனவே மெட்ராஸில் கேஸ் இருக்கு. இப்போ நீயும் கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். அதனால தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அடி பாவி. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மேடம் இருப்பாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். நீ அங்கே போ, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமா, உன் போனை தான் உங்க அப்பா பிடுங்கிட்டாரே. என் அண்ணன் வேற அப்ப ஊர்ல இல்ல, எப்படி உன்கிட்ட பேசினாரு? அதுவா, ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க தான் ஒரு ஃபோன் கொடுத்து இந்த ஃபோனில் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் பேசுனா மாமா தான் லைனில் இருந்தார், அப்படியே பேசினார். அதனால தான் போனேன். உனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதை கூட தெரியாது, எப்படி போன? நீ வாசலுக்கு போ, அங்கே ஒரு ஆட்டோ நிற்கும். அந்த ஆட்டோ அண்ணே எனக்கு தெரிஞ்சவங்க தான், உன்னை பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு மாமா தான் சொன்னார். அப்படியே போயிட்டு. அடி பாவி, அதான பார்த்தேன். இவளுக்கு வீட்டு வாசல்ல இறக்கி விட்டா எந்த பக்கமும் போறதுக்கு இந்த மதுரை காட்டுல பாதை தெரியாதே, இவ எப்படி தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா அப்படின்னு நான் அப்பவே யோசிச்சேன். இதுதான் நடந்ததா? ஆமா, இதுதான் நடந்தது. சரி, ப்ளூ கலர்ல சேலை கட்டிட்டு ஒரு அக்கா வந்தாங்கன்னு சொன்னியே, அந்த அக்காவை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. பார்த்ததில்ல? முன்ன பின்ன தெரியலன்னா எப்படி நம்பி போனை வாங்கி பேசுன? நானே எனக்கு யாராவது ஒத்தாசை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பம்போது தான் அந்த அக்கா வந்தாங்க. யார் அந்த அக்கா? யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. டேய், எங்க போறீங்க? அத்தை வீட்டுக்கு. எதுக்கு? என்ன பார்ட்னர், எதுக்குன்னு கேக்குறீங்க? அந்த பிள்ளை அங்க அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. உங்களை தான் கூப்பிடுது, நீங்க தான் போக மாட்டீங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஏன் அவங்க உங்களுக்கு செஞ்சதெல்லாம் பத்தலையா? இங்க வாங்க, உட்காருங்க. நான் போவேன். இங்க வாங்கன்னு சொன்னேன். அரவிந்தன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கஸ்தூரிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னா அடி வாங்கட்டும். பார்ட்னர், இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்ட்னர். ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாங்க. அவங்க உங்களை தானே பார்ட்னர் கூப்பிட்டு
இருக்காங்க உங்க பெரியம்மாவும் ஐயாவும். அந்த பிள்ளையும் கதறி கதறி உங்களை தான் கூப்பிடுது. என்னன்னு போய் பாருங்க பார்ட்னர். நீங்க போனா தான் கதவை உடைக்க முடியும். போங்க பார்ட்னர். ஐயாவால ஒன்றும் பண்ண முடியாது. என் வீட்டு கதவை ஏன்டா உடைச்சேன்னு அவன் அதுக்கும் என்கிட்ட தான் வந்து நிற்பான். பார்ட்னர் இப்படி எல்லாம் பேசாதீங்க பார்ட்னர். விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. வாங்க பார்ட்னர், எந்திரிச்சு வாங்க. நீங்க இங்க வாங்க, உட்காருங்க. கருப்பா, பிள்ளைய அடிச்சே கொண்டு ஓடுவான் போலையா. ஏதோ தப்பு பண்ணிட்டா. எதுவாக இருந்தாலும் பேசுவோம்யா. அவனை வெளியே வர சொல்லியா, இல்லைன்னா கதவை உடைச்சு உள்ள போயா. நான் கொஞ்சம் விட்டா பிள்ளை செத்து போகும்யா. வந்து என்னன்னு பாரு. கருப்பா, என்னையா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இங்க பாரு, பெரியம்மா பேசுனதெல்லாம் தப்புத்தேன். மன்னிச்சிரியா. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. வா, எந்திரிச்சு வா. மலரு, உன்னைய சொன்னது தப்பு தாண்டா. கருப்பங்கிட்ட சொல்லு. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் தான் வர மாட்டேங்கிறாரு. அத்தை உன்னைய அப்ப அப்படி பேசின கோவத்துலதான் உட்காந்துருக்கான். அத்தைய மன்னிச்சிருடா. அந்த இடத்துல யாருனாலும் அப்படிதான் பேசுவாங்க. நான் ஒன்னும் நினைச்சுக்கிடல. டேய், இப்ப நீ எந்திரிச்சு வர போறியா இல்லையா? இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு ஐயா இல்லைன்னு நினைச்சுக்கோ. சரி, அவனுக்கே ஐயாவா இருந்துக்கோ போ. டேய் வாடா கருப்பா, எந்திரிச்சு வாடா. அந்த கதவை உடடா. புள்ளைய போட்டு அந்த அடி அடிக்கிறான். புள்ள செத்து போயிட போதுடா. ஐயா, உன் பேரே ரொம்ப விவரமானவன். அப்படிலாம் ஏதாவது ஆனா தன்னோட தலை தான் உருளுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அடிப்பான். உசுர் போற அளவுக்குலாம் அடிக்க மாட்டான். பயப்படாத. அப்ப நீ எந்திரிச்சு வரமாட்ட? நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். சரிடா, பேத்தி பிள்ளைய எல்லாரும் தப்பா பேசும்போது நான் அமைதியா இருந்தது தப்புத்தே. மன்னிச்சிரு. எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வாடா. அங்க அந்த பிள்ளை மயங்கி விழுந்துரும் போல. பேத்தி பிள்ளை மலரு, ஐயாவை மன்னிச்சிருடா. தாத்தா, என்ன தாத்தா? அவனை எந்திரிச்சு வர சொல்லு. பார்ட்னர், ஏன் பார்ட்னர் இப்படி பண்றீங்க? எனக்கு தான் இப்ப ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. எந்திரிச்சு வாங்க பார்ட்னர். கருப்பா, ஐயா பண்ணது தப்பு தான். ஐயா உன் பெரியம்மா பண்ணதும் தப்பு தான். இனிமேல் அப்படிலாம் நடக்காது. எந்திரிச்சு வாயா, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் பெரிய பேத்திக்கு மரியாதை குறைச்சலா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அவளை அங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்தேன். நீயும் அவ வீட்டுக்காரரை உட்கார வச்சு பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ண. இப்பவும் பாரு, உன் சின்ன பேத்திக்கு ஒண்ணுன்னதும் அப்படியே பதறுது உனக்கு. ஆனா என் பொண்டாட்டிக்கு ஒரு மரியாதை குறைச்சல் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் பேசுறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. சரியா, ஐயா என்னமே அப்படி பண்ண மாட்டேன். எந்திரிச்சு வா. அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. பெரியம்மாவும் மன்னிப்பு கேட்டுட்டையா. எந்திரிச்சு வாயா. நகருங்க, போய் என்னன்னு பாக்குறேன். இனிமேலாவது பார்த்து பேசுங்க. பார்ட்னர், இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காகவே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் பார்ட்னர் இப்படி எல்லாம் பண்றீங்க?